வெல்கம் டு ஈஸி சமையல். இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்த்து சௌசௌ கூட்டு எப்படி ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு 2 சௌசௌ எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்க தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அடுத்து இன்னொரு அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாசிப்பருப்போட கட் பண்ணி வச்சுக்கிற சௌச்சையும் சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு விசில் அடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை எடுத்து அப்படியே இந்த வெங்காயம் தக்காளியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சுவையான சௌசௌ கூட்டு ரெடி. இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.